பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் கர்த்தரின் செல்லம், சம்மன் ஸ்பெஷல். ஆதார வசனம் சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எளியவன் என்பவன் ஏழை அல்ல, தரித்திரன் அல்ல, சோம்பேறி அல்ல, வேலை செய்பவன். தனக்கு தேவையானது தன்னிடத்தில் இல்லை, ஆனால் தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்தவன், தேவை உள்ளவன், கேட்க பயப்படுகிறவன், தடாலடியாக எதையும் பேசாதவன், செய்யாதவன், தேவனுக்கும் மனிதனுக்கும் பயந்து நடப்பவன், ஆவியில் எளிமை உள்ளவன், அதாவது மேட்டுமை இல்லாதவன். தான் சாதாரண மனிதன்தான், தனக்கு லிமிட்டேஷன் உண்டு என்பதை அறிந்தவன், பாவம் செய்ய வாய்ப்புகள் உண்டு, தேவ பலத்தோட கிருபையினாலே வழிவிலகாமல் இந்நாள் வரைக்கும் இருக்கிறோம் என்பதை புரிந்தவன், தன் பலத்தை நம்பாதவன், தேவனை பயபக்தியோடு தேடுபவன், தாழ்ந்து போகிறவன். லூக்கா 18:10-14 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அது ஒரு ஆயக்காரனை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எளியவன் மார்பில் அடித்து கொண்டு தன்மேல் கிருபையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். இவன்தான் ரட்சிக்கப்பட்டான். இவன்தான் எளியவன், தீமைக்கு விலகி ஓடுகிறவன், பாவத்திற்கு பயந்து ஒதுங்கிக் கொள்பவன். கர்த்தரோ இந்த எளியவன் மீதே கண்ணோக்கமாயிருக்கிறார். அவருடைய கண்கள் முழுவதும் அந்த எளியவன் மீதே கண்ணோக்கமாயிருக்கிறார். எடுக்கிறார், வைக்கிறார், உயர்த்துகிறார், பெருக்குகிறார். ஹல்லேலூயா! உங்களைத்தான் சொல்லுகிறேன். எளியவனின் விண்ணப்பத்தை அவர் அல்ல தட்டுவதில்லை, பதில் கொடுக்கிறார். எளியவனின் ஜெபத்தை அங்கீகரிப்பவர், பதில் கொடுப்பவர். எத்தனையோ திறமைகள், தாளந்துகள் தாவீதுக்கு இருந்தும் சங்கீதங்களை இன்பமாய் பாடினாலும் தன்னை இந்த எளியவன் லிஸ்டே வைத்து பேசுகிறான். சங்கீதம் 40:17 சொல்கிறான் பாருங்க: நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மே நினைவாயிருக்கிறார். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த வார்த்தை உண்மையானதுங்க. என்மேல பிரியமாக இருக்கிறார், என்மேல் நினைவாக இருக்கிறார், என்னையே நினைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்களேன். அதுதான் உண்மை. அந்த உண்மைத்தான் சொல்லுகிறேன். நாமும் இப்படி எளிமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் பாக்கியவான்கள். இந்த எளியவர்கள் வெகு சீக்கிரத்தில் தாமதமில்லாமல் கர்த்தரிடம் பதில் பெற்றுக் கொள்கிறார். இவர்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், இவர்களுக்கு கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். ஏனெனில் இவர்கள் நினைவாகவே கர்த்தர் இருக்கிறார். இந்த அனுபவத்தை பெற்ற தாவீது சொல்கிறான்: கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து இருக்கிறார். அவர் உயரத்தில் இருப்பவர், அவர் எல்லா மேட்டுமைக்கு உடையவர். ஆனால் அவரிடம் மேட்டுமை இல்லை. அப்படி அதற்கு மேலே உயர்வே கிடையாது. அப்படிப்பட்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார் என்றால் நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள். யோசித்து பாருங்கள். அவர் பார்க்க வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கிறது? எதற்காக நம்மளை பார்க்க வேண்டும்? சங்கீதம் 138:6 சொல்லுகிறது: எளியவனுக்கு ஆப்போசிட்டு மேட்டுமையானவன் என்று வேதம் வரை இருக்கிறது. ஒரு விபச்சாரிக்கு கூட தேவன் எதிர்த்து நிற்கவில்லை, ஆனால் இந்த பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். சரி, இருக்கட்டும். இந்த எளியவனுக்கு கர்த்தர் எப்படி கை கொடுக்கிறார்? இவன் எனக்கு பிரியமானவன், இந்த எளியவன் ஆத்துமாவோடு என் ஆத்துமா இணைந்திருக்கிறது என்பதை காட்டி உயர்த்தி மகிழ்கிறார், மகிமைப்படுகிறார் என்பதே செய்தி. இந்த எளியவன் தனக்கு பலன் இருந்தாலும், தன் பக்கம் நீதி நியாயம் இருந்தாலும் அதை தூக்கி பிடித்து தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க தயங்குகிறவன், கர்த்தரின் முகத்தையே பார்ப்பவன், இன்னும் சுருக்கி சொல்ல வேண்டுமென்றால் வெட்டு வெடுக்கென்று பேசாதவன், தன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தி விடுமோ என்று யோசிப்பவன், தேவனுக்கு பயந்து நடப்பவன். இப்படிப்பட்ட எளியவன் எங்கே இருந்தாலும் கர்த்தர் தேடி போகிறார், அவனை தேடி போகிறார், எடுக்கிறார் கையில். அவன் புழுதிக்குள் கிடந்தாலும் சரி, குப்பைக்குள் கிடந்தாலும் சரி, சேற்றில் கிடந்தாலும் சரி, அக்கினியில் கிடந்தாலும் சரி, கையில் எடுக்கிறார், கழுவுகிறார், உயர்த்துகிறார். அவருடைய வல்லமை செய்து முடிக்கும், அவருடைய வைராக்கியம் செய்து முடிக்கும், அவரது பிரியம் செய்து முடிக்கும். சங்கீதம் 113:7-8 அவர் சொல்வதை பாருங்கள்: அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை. சங்கீதம் 9:18. சிறுமைப்பட்டவருக்கு அடைக்கலமானவர். அதே சங்கீதம் 9:9.
அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். கேட்டீர்களா எங்கே உட்கார பண்ணுகிறார் என்று? சரி நீ பொழைச்சிக்கோ, இவ்வளோ கொடுத்துல பத்தாதா கேட்கிறார் அல்ல. எவ்வளவு உயர்த்த விட வேண்டுமோ அவ்வளவு உயர்த்துவார். நம்முடைய கற்பனை தான் கம்மி. நாம் ஆவியில் எளிமையோடு தேவனுக்கு பயந்து மேட்டுமை சிந்தை சிறிதும் இல்லாமல் இருந்தால் நமக்கு உதவி, உயர்வு, மேன்மை பரத்திலிருந்து வரும். எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நாம் அவரின் பிரியத்துக்குள் இருக்கிறோம். இதை நம்புங்கள். தப்பு செய்கிறோம், பொய் சொல்கிறோம், எல்லாம் தான் நடக்குது. ஆனால் புரிஞ்சு கொள்கிறோம். இனி பண்ணக்கூடாது என்று நினைக்கிறோம் அல்லவா? அதில் பிரியப்படுகிறார். தப்பு செய்தால் அவருடைய பிள்ளை தானே. அதுக்குத்தானே வலது பார்சல் அமர்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் சதா காலம். மரித்தார், உயிர்த்தார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தவறே செய்ய மாட்டோம் என்று அவருக்கு எதுக்கு அந்த ஊழியம்? ஐயோ நான் இந்த லிஸ்டில் இல்லையே என்று பதறாதீர்கள். இல்லை என்று உங்கள் மனம் சொல்லுமானால், தகப்பனே நான் இந்த லிஸ்ட்டில் வர வேண்டும், என் ஆத்மாவை உமக்கு நேராக உயர்த்துகிறேன், உங்களுடைய முழு பிரியத்தை அடைய அடியானை பாத்திரமாக்கும் என்று செபியுங்கள். அப்படியே உங்களை ஆக்கி விடுவார், அவர் ஆக்கி விடுவார். ஆனால் நீங்கள் இப்படி கர்த்தரின் பிள்ளையாய் மாறிவிட்டேன், நான் எளிமையானவன், நான் பயப்படுகிறவன், நான் தாழ்மை உள்ளவன், இனிமேல் அப்படித்தான் என்பது நீங்கள் உணர வேண்டுமே. நீங்கள் உணருங்கள், நம்ப வேண்டும், அப்படியே நடக்க வேண்டும். இது நீங்கள் தான் செய்ய வேண்டும். யோசேப்பு எளிமையானவனுங்க. அவங்க என்னங்க தப்பு செஞ்சான்? கண்ட கனவை சொன்னான், ஒரு ஆர்வ கோளாறு, அவ்வளவுதானே நடந்தது. அதற்காக அவர் கொன்றுவிட வேண்டும், சொப்பனக்காரன் வருகிறார் என்று கொன்றுவிட வேண்டும் முடிவு செய்தார். அந்த எளிமையானவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அப்பாவி குழியில் போட்டார்கள். அந்த எளிமையானவனுடைய கர்த்தருடைய கரம் இருந்தது. கொல்லாமல் அவனை கொன்று போடவிட தடுத்தார், விற்று போட வைத்தார். அவனா சொன்னான் என்னை விற்று போடுங்கள் என்று? அவனுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த நிகழ்வு ஏதாவது அவனுக்கு தெரியுமா? அவன் சொந்தத்தில் ஏதாவது தெரிஞ்சானா? செய்தானா? ஒன்றுமே இல்லை. அப்படித்தாங்க எளிமையான். நமக்கு ஒன்று தெரியாது. ஆற்று போகிற வெள்ளத்தில் அப்படியே அடித்து கொண்டு போவது போல விற்று போட்டார்கள். போத்திபார் வீட்டில் இருந்தான், சூப்பராக வேலை செஞ்சான். கர்த்தர் அவனுக்கு கை கூட இருந்தது. இந்த எளிவனோடு இருந்து கொண்டே இருந்தார். எப்போ உயர்த்த வேண்டுமோ சிறையில் போட்டார்கள். அவன் ஒன்றுமே செய்யவில்லை. எளியவனுங்க, வாய் பேசாதவன், எப்பேற்பட்ட குடும்பத்து பிள்ளை. கர்த்தரை கரம் அவனோடு இருந்தது. எப்படி உயர்த்த வேண்டுமோ உயர்த்தினார். அதற்கு மேல் ஒரு உயர்வே இல்லை, உயர்த்தினார். அப்படி உங்களை உயர்த்துவார். இல்லைங்க நான் இவ்வளோதான் படிச்சிருக்கேன், இதுதான் சம்பளம், இந்த கம்பெனி தான் வேலை செய்யும், இதுக்கு மேலே என்னங்க நிறுத்துங்க, உங்கள் கற்பனையை நிறுத்துங்கள். அப்படிப்பட்ட இந்த எளிவனோடு கர்த்தர் கூடவே இருந்து உயர்த்த வைத்து அழகு பார்த்தார். அப்படி உங்களையும் என்னையும் உயர்த்துவார். நான் நம்புகிறேன்ப்பா, இந்த உயர்வுக்கு தகுதி தான் நான், என்னாலே உயர்ந்து கொள்ள முடியாது. நான் தேவனை பிரியமான பிள்ளை, பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் கல்வாரி செய்து முடித்து விட்டார், உங்களுக்கு எனக்கு செய்து முடித்து விட்டார். அது முழு பயனை நாம் அடைய வேண்டும். நாம் அதை விசுவாசித்து எடுத்துக்கொள்கிறேன் என்ற நிலையில் நில்லுங்கள். இது போதும். எளிமையான உங்களை உயர்த்துவது கர்த்தருக்கு பெரிய காரியம் அல்ல, அது அற்ப காரியம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். 2 ராஜாக்கள் 3:17-18. தண்ணி வேணும், அவ்வளவுதான். நம்மளுக்கு மழையும் பார்க்க மாட்டீங்க, காற்றும் பார்க்க மாட்டீங்க, எங்கேயாவது ஊற்றும் வராது, ஆனால் தண்ணி வரும்னு சொன்னார் இல்லை, வந்ததில்லை. எனக்கு தகுதி இவ்வளோதான், நான் எப்படி உயர்த்தப்படுவேன் என்றெல்லாம் பேசாதீர்கள், பார்க்காதீர்கள். எளிமையாக இருங்கள், அவரோடு இருங்கள், உயர்ந்த எண்ணத்தோடு இருங்கள், தேவனுக்கு பயந்து நடங்கள். போதும். உயர்த்தவரின் தகுதியை உங்கள் தகுதியை பார்க்காதீர்கள், அவருடைய தகுதியை பாருங்கள், அவருடைய அன்பை பாருங்கள், வல்லமையை பாருங்கள், மகத்துவத்தை பாருங்கள். 2 நட்சத்திரம் கேட்டால் கூட தருவாருங்க. ஆனால் எதுக்குன்னு கேட்பார். வல்லமையை பாருங்கள். நம்மையும் கொஞ்சம் பார்க்கணுமில்ல, அது எப்படி அப்படிலாம் நினைக்கிறதுன்னு சிலர் சொல்கிறார்கள். அவர்கள் அப்படியே பார்க்கட்டும், அவர்கள் அப்படியே நிற்கட்டும், அதே இடத்துல இருக்கட்டும். நமக்கு என்ன? எனக்கும் உங்களுக்கு வேண்டியது தண்ணீர், உயர்வு, செழிப்பு, ஆரோக்கியம், நம்ம எங்கள் குடும்பம், எங்கள் சமாதானம், இது நமக்கு தேவை. அது கொடுப்பார், அவ்வளவுதான். இந்த தண்ணீரே அவர் எப்படி வேண்டாலும் எங்கிருந்து வேணாலும் திருப்பி விடுவார். அது அவருடைய வேலை, அவருடைய கவலை. நமக்கு என்ன? நாம் எப்போதும் போல ஆவியில் எளிமையோடு அவருக்கு மகிமை செலுத்தி மகிழ்வோடு விசுவாசத்தோடு வாழ வேண்டும். அவர் வாழ வைப்பார். உங்கள் சிந்தை பேச்சு மாற வேண்டும், எல்லாம் அற்புதமாக மாறும். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மோடு ஒட்டி இருக்கிறேன்,
உண்மையே சார்ந்திருக்கு. நான் உண்மை இல்லை, ஆனால் நீர் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவரோடு நாங்கள் ஒட்டி கொண்டோம். நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைத்துக் கொண்டீர். உமது மாலையும் பண்ணையுமாய் எங்களை வைத்துக் கொண்டீர். நான் நம்புகிறது உம்மாலே வரும். நான் கற்பனைக்கு அப்பாற்பட்டதமான காரியங்கள் வாழ்வை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நான் இயேசப்பாவின் சுதந்திரம், அவருடைய பங்கு, உயர்த்துவது அவரது பிரியம். ஆம், நான் அவர் பிரியத்துக்கு உரியவன், உரியவள். ஆமேன். ஹல்லேலூயா.